ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் விசேஷம் வந்தாலே வாசலில் தோரணம் கட்டுவோம். மா இலை தோரணம் கட்டுறது நம்மளுக்கு எப்பயுமே பழக்கம் தான். இப்போ மா இலையை இது போல் எடுத்து 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நடுவில் அந்த காம்பை விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த ஒரு பக்கத்தை எடுத்து பின்பக்கமாக வச்சு பாருங்கள் அந்த ஓட்டையில் இது போல் நுழைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதை முன்பக்கம் எடுத்து பின்பக்கமாக அந்த ஓட்டையில் இது போல் உள்ளே விட்டு எடுத்தோன்னா இது போல் டிசைன் இருக்கும். அழகாக இருக்குங்க. இப்போ இந்த காம்பை அந்த ஓட்டையிலே நுழைச்சி விட்டுருங்க. இப்போது உங்களுக்கு எந்த பூ பிடிக்குதோ அது போல் பூவை எடுத்து இதுக்குள்ளே உள்ளே விட்டு மேலே அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து ஸ்டாப்லர் போட்டாலும் சரி, ரப்பர் பேண்ட் போட்டாலும் சரி. இப்போ நான் அந்த பூவோடு அந்த காம்போடு சேர்த்து நூலில் தான் பூ கட்டுவோம் இல்லையா, அது போல் முடிச்சு போட போகிறேன். பாருங்கள், இது போல் முடிச்சு போட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், குங்குமம் வச்சோம்னா லட்சணமாக ஆகிடுச்சு. நீங்கள் பட்டன் ரோஸ் கூட வைக்கலாங்க, அந்த காம்பினேஷனும் அழகாக இருக்கும். எப்பயும் நார்மலாக ஒரே போல் தோரணம் கட்டாமல் இது போலையும் கட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க. அழகாக இருக்குல்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.